இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அந்த டாஸ்க் கெடுக்கிறதுக்குன்னு ஒரு 2 பேர் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஒன்று பார்வதி, இன்னொன்று திவாகர். பார்வதிக்கு சாதகமா போலனா பார்வதி கெடுத்துருவாங்க, திவாகருக்கு சாதகமா போலனா திவாகர் கெடுத்துருவான். காலையில இருந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரே சண்டையும் சச்சரவுமா தான் போய்கிட்டு இருக்கு. டாஸ்க்ல கத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. இது ஒரு பக்கம் நடக்க மீண்டும் மீண்டும் எல்லையை மீறி இந்த செனத்தவளை வந்து பேசிக்கிட்டே இருக்கான். அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் அதை பெரிதுபடுத்த மாட்டாங்க, வெளியில் இருக்கக்கூடிய மக்களும் அதை பற்றி பேச மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால் பார்க்க முடியுது. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோவில் இன்னைக்கான ப்ரோமோ, அந்த ப்ரோமோவில் ஒன்றுமே கிடையாது, மாறி மாறி பாட்டு பாடி கலாச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். அதாவது கானா வினோத் வந்து நம்ம செனத்தவளையை பார்த்து ஒரு பாட்டு பாடுறாரு, ஏதோ ஒரு பாட்டு. சரி, அது ப்ரோமோவில் ஒன்றுமே கிடையாது, அதை விட்டுருவோம். 2வது ப்ரோமோவில் அதிரடியான டாஸ்க் ஒன்று ஆரம்பிக்க போகுது. அதாவது இந்த டாஸ்க் வந்து நைட்டில் தான் நடக்குது. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் டாஸ்க்கு. இந்த ரேங்கிங் டாஸ்க்கு தான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு சச்சரவை கொண்டு வரக்கூடிய ஒரு டாஸ்க்கு. எல்லா சீசன்லையும் இந்த ரேங்கிங் டாஸ்க்கு வரிசையாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொசிஷனில் நிற்பாங்க. அந்த பொசிஷனுக்கு தான் டிசர்விங்காக இல்லையா அப்படிங்கிறத அவங்க பேசணும். பேசுறது மூலமாக எதிர்கருத்து வரும், அந்த கருத்தில் மோதல் வரும், மோதலில் சண்டை வரும், டிஆர்பி வரும், கண்டென்ட் வரும். இதுதான் இந்த டாஸ்கினுடைய சாராம்சம். ஸோ இன்னைக்கு இந்த ரேங்கிங் டாஸ்கில் இந்த சீசனில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து மொத்தமாக 1 2 3 வரிசையாக வந்து போர்டு வச்சுருவாங்க. யார் எந்த ரேங்க்குக்கு நீங்கள் டிசர்விங் நினைக்கிறீங்களோ அங்கே போய் நில்லுங்க அப்படின்னு பிக் பாஸ் வந்து சொல்லிடுவார். நின்ன பிறகு அவங்க வந்து பேசணும், நான் எதுக்காக இந்த பொசிஷனுக்கு தகுதியானவன் சொல்லிட்டு பேசணும். அப்படி ஒவ்வொருத்தரும் நான் இந்த பொசிஷனுக்கு தகுதியானவன் ஏன் பேசணும், அண்ட் இந்த பொசிஷனுக்கு நான் தகுதி இல்லை, நான் வேற ஒரு பொசிஷனுக்கு தகுதியானவன், இல்லை 1ஆம் நம்பரில் நிற்கிறவர் வந்து அந்த பொசிஷனுக்கு தகுதி இல்லாதவர், இப்படி பேசிக்கணும். இது வந்து ஒரு டிபேட்டாக போகும், அதுதான் சண்டையாக வெடிக்கும், சரிங்களா? ஆனால் இந்த சீசனில் என்ன வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஒரு 3 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. அந்த 3 கண்டஸ்டன்ட்டை சூஸ் பண்ணி அவங்க வந்து ரேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னு தெரில, எந்த அடிப்படையில் அது கொடுக்குறாங்கன்னு தெரில. யார் அந்த 3 பேருன்னு பார்த்தீங்கன்னா அமித், இன்னொன்று வந்து கனி, அதுக்கப்புறமா விக்கல்ஸு. அந்த டாஸ்க்கை படிக்கும்போது 39 நாட்களாக இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க் லெட்டரில் எழுதியிருக்கு. அமித் வந்து 2 வாரம் தான் ஆகுது. அவர் 39 நாட்கள் இங்கே இருந்திருப்பார். ஒவ்வொருத்தரை பற்றியும் அவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது எனக்கு பேசிக்காக புரியலை. ஸோ இதில் 2 பேர் இருக்காங்களே, கனி மற்றும் விக்கல்ஸ், அவங்களுக்குன்னு ஃபேவரட்டான ஆட்கள் இருக்காங்க. ஃபேவரிசம் வந்து நிச்சயமாக இருக்கும். இந்த 3 பேரை டிஸ்கஸ் பண்ணி அங்கே ரேங்க்கில் வந்து நிற்க வைக்கணும். மொத்தம் 14 ரேங்க் இருக்குது. இவங்க 3 பேரோட சேர்த்தாங்கன்னா 17 பேர், சரிங்களா? ஸோ இதில் இவங்க வந்து கிளியராக அவங்களுடைய அந்த ஒரு ஃபேவரிசம், அந்த குரூப்பிசம் நல்லாவே தெரியுது. எதன் அடிப்படையில் நிற்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று முதல் ரேங்க்கில் நிற்கிறவர் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே மெச்சூரான பர்சன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் அவர் வந்து நிற்க வைக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் மெச்சூராக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் முதல் நம்பர். லாஸ்ட்டுக்கு வந்து சிறுபலத்தனமாக நடந்துக்கிறது, அதை சுத்தமாக மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு பர்சன் அப்படின்றதான் கடைசி பொசிஷன், ஓகேவா? இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரோமோலே பார்க்கலாம். முதல் பொசிஷனில் சபரி நிற்கிறா, அப்படி 2வது பொசிஷனில் வந்து சுபிக்ஷா நிற்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேர் தான் டாப் 2 நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே கிடையாது. வேடிக்கையிலே வேடிக்கை, அதுதான் உச்சக்கட்ட வேடிக்கை. இந்த வாரம் சுபிக்ஷா வெளியேறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. அன்அஃபிஷியல்லையும் அவங்க தான் ஓட்டில் கம்மியாக இருக்காங்க, அஃபிஷியல்லையும் அவங்க தான் ஓட்டில் கம்மியாக இருக்காங்க. சேனல் ஒரு வேளை டிசைட் பண்ணி ரம்யாவை வச்சுக்கலாம் இல்லை தூக்கலாம்னு நினச்சாங்கன்னா சுபிக்ஷா பொழைச்சாங்க, சுபிக்ஷா சேவ் ஆவாங்க. இல்லை சுபிக்ஷாவை தூக்கலாம்னு நினச்சாங்கன்னா ரம்யா சேவ் ஆயிடுவாங்க. இவங்க 2 பேரில் தான் யார் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற போட்டி இருக்குது. இது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கு தெரியலை, சுபிக்ஷாவுக்கே தெரியலை நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம்னு சொல்லிட்டு 2வது இடத்துல அவங்க நிற்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே சிரிப்பாக தான் இருந்துச்சு. அடுத்து 3வது பொசிஷனில் கெமி எனக்கு தெரிஞ்சு பணப்பெட்டி வர வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே வந்து ஒருத்தர் முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு, ஆனால் பேச வேண்டிய இடங்கள்ல கரெக்டாக பேசுகிறாங்க, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. 3வது பொசிஷனில் கெமி, 4வது மற்றும் 5வது பொசிஷனில் சாண்ட்ரா பிரஜன் அப்படியே வந்து நிற்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல அரோராவை நிற்க வச்சுருக்காங்க, 8வது இடத்துல ரம்யாவை நிற்க வச்சுருக்காங்க, 9வது இடம் திவ்யாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, 10வது இடத்துல கமருதீனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 11ல் வினோத், 12ல் எஃப்ஜே, 13ல் பார்வதி, 14ல் நம்ம செனத்தவளை நிற்கிறார்.
இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தான் டிசைட் பண்ணணும் யார் யார் எந்த பொசிஷனில் நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் தான் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணதில் ஒரு ஃபேவரிசம் இருக்குது, அதை அங்கே வந்து பேசுகிறாங்க. முதல்ல பார்வதி பேசுகிறது தான் காட்டுறாங்க. இந்த 13வது பொசிஷனுக்கு நான் டிசர்விங்கான பர்சன் இல்லை அப்படின்னு அவங்க வந்து பேசுகிறாங்க. சும்மாவே பார்வதி பேசுவாங்க, இது பேசுறது தான் டாஸ்க்கே. விட்டுருவாங்களா? பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்களா, இன்னொரு பக்கம் ரம்யா நீங்கள் யார், நீங்கள் 3 பேர் யார் என்னை பற்றி பேசுறதுக்கு, என் தகுதியை பற்றி நிர்ணயம் பண்ணுறதுக்கு நீங்கள் யார், நான் இந்த பொசிஷனுக்கு தான் தகுதியானவன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேனத்தனமான ஒரு கேள்வியை கேட்குறாங்க ரம்யா. அந்த 3 பேரை பிக் பாஸ் தான் நியமிச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் கேள்வியை நோக்கி யாரை கேட்கணும்? பிக் பாஸை கேட்கணும். பிக் பாஸ் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, இந்த 3 பேரை வந்து என் தகுதியை தீர்மானிக்க சொல்கிறதுல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு பிக் பாஸை நியாயமாக கேட்கணும். ஆனால் இந்த 3 பேரை நோக்கின கேள்விகளை ரம்யா அவர்கள் கேட்குறாங்க. இதான் ஒன்றுமே தெரியாத ஆட்களை சும்மா வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தவங்களாம் தூக்கிட்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டால் இப்படி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வியானா அவர்கள் வந்து பொங்கி எழும்புறாங்க காலையிலேருந்து. கானா வினோத் அப்படின்னா வியானாவுக்கு ஏன் ஆக மாட்டுதுன்னு தெரில. இது வரைக்கும் கானா வினோத் வந்து உங்களை எங்கேயாச்சும் மிஸ்யூஸ் பண்ணானா, அபியூஸாக நடந்துக்கிட்டாரா, ஹராஸ்மெண்ட் பண்ணாரா? ஆனால் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த செனத்தவலையை நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. காலையிலே சாப்பாட்டில் ஒரு பிரச்சனை, ஒன்றும் இல்லைங்க, சப்ப மேட்ருங்க அது. இவங்க சப்பாத்தி சாப்பிட்றாங்க, காலையில் எல்லாரும் சப்பாத்தி சுடுறாங்க. வியானா முதல்ல சர்க்கரை வேணும்னு கேட்குறாங்க, சர்க்கரையை வச்சு சாப்பிட்றாங்க. இப்போ நமக்கே நம்ம ஸ்வீட்டாக ஒன்று சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் காரத்தை சேர்த்துக்க மாட்டோம். இப்போ சர்க்கரைனா சர்க்கரை தான் சாப்பிடுவோம், இல்லை காரம்னா காரம் தான் சாப்பிடுவோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, வியானா வந்து முதல்ல சர்க்கரையை வாங்கி சர்க்கரைக்கு ஒரு சப்பாத்தியை சாப்பிட்றாங்க. சர்க்கரையை வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே வந்து அவங்க வந்து வெண்டைக்காலை ஏதோ ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருக்காங்க சப்பாத்திக்கு, அதுவும் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ வினோத் என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் வந்து சுகர் வச்சுருக்கீங்க, இதுவும் கேட்குறீங்க, எப்படிமா ஓகேவா, சாப்பிட முடியுமான்ற மாதிரி தான் அவர் கேட்டிருக்காரு. இதில் தப்பு இல்லை, இல்லைனா பரவாயில்லனா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. உடனே அவர் வந்து என்னை சாப்பாடு விஷயத்தில் என்னை வந்து ஒரு மாதிரி பேசுகிறாரு, நீங்கள் சர்க்கரையும் வேணும் வெண்டைக்காவும் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சீனை அங்கே க்ரியேட் பண்ணி அழுது. ஏங்க இது பேசிக்காக எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம் தானே. சுகர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே வந்து ஒரு அது கொஞ்சம் காரமாக தானே இருக்கும், ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்றது எப்படி ஒரு வியடான ஒரு காம்பினேஷனாக இருக்கும்ல, அந்த அர்த்தத்தில் அந்த மனுஷன் கேட்டிருக்கா. அப்படி வினோத்துன்னொடனே இவங்க ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணிட்டாங்க வியானா காலையில். அதுக்கு வந்து பேசி கீசி முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா இது காலையில் நடந்த சம்பவம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வியானா அவர்கள் எனக்கு இந்த 1வது பொசிஷன் 2வது பொசிஷன் 3வது பொசிஷனில் அவங்க வந்து டிசர்விங் கிடையாது, எனக்கு அதில் விருப்பமே கிடையாது அப்படின்னு வியானா அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம செனத்தவலை வந்து பறக்கா வெட்டி மாதிரி பறக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் ஒருத்தனை மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஷோ நல்லா போயிட்டுருக்கோண்டா எப்பா, நல்லா போகும். இருக்கக்கூடிய நாட்களில் நிம்மதியாக மக்கள் பார்ப்பாங்க. அதனால் தயவுசெய்து அவனை தூக்கி போடுங்க. இது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக நாங்கள் கேட்டுக்கிறோம், எல்லா ரிவ்யூவர்ஸ் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். இவன் வந்து என்ன சொல்கிறான், அவங்களுக்கு தேவையான ஆட்களை மட்டும் முதல் 5 இடத்துல நிற்க வச்சுருக்காங்க அப்படின்றான். அது ஒரு வகையில் கரெக்டு தான். முதல் 3 இடம்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, 5 இல்லை 4வது இடத்துல சாண்ட்ரா நிற்கிறாங்க, 5வது இடத்துல பிரஜின் நிற்கிறார். இந்த 2 பேரும் கனிக்கு தேவையான்னு கேட்டால் கனிக்கு தேவையே கிடையாது. இன்னும் அவங்களோட ஆட்கள் ரம்யா இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கான். எஃப்ஜேலாம் தூக்கி முன்னாடி நிற்க வச்சுருக்கலாம். ஆனால் 3 பேர் வந்து அவங்களுடைய ஃபேவரட்டான ஆட்கள் தான். சுபிக்ஷா மேலே கூட பெருசாக கனிக்கு அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில, பட் ஓகே நிற்க வச்சுருக்காங்க, ஓகேவா, அது வந்து சொல்கிறாங்க. அப்புறமா திவ்யா அவர்கள் வந்து கடைசியாக பேசுகிறாங்க. எனக்கு திவ்யா மேலே அதிகமான வருத்தம் வந்து இந்த வாரம் வந்து எழுந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கும் அவங்க மேலே எனக்கு வந்து அவங்க மேலே நான் ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருந்தேன். ஒரு டைட்டில் வின்னிங்க்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கண்டஸ்டண்ட்டாக நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வர வர வந்து எனக்கு வருத்தத்தை தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் தான் பேசுவோம், சரிங்களா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 பேரும் ஜட்ஜாக இருக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா ஒரு டிபேட்டாக வெடிக்குது அந்த இடத்துல. யாருக்குமே வந்து இப்போ 14 இடத்துல தர்பீஸை நிற்க வச்சிங்கன்னா அவன் நிற்பான்றீங்க, அவன் சும்மாவே பேசுவான். காலையில் டேப்பெல்லாம் ஒட்டி விட்டாங்க. காலையிலேருந்து அவன் பண்ணுற அக்கப்போர் இருக்கு பாருங்க, டேப்பெல்லாம் ஒட்டி விட்டு கூட அவன் பேசிக்கிட்டு தான் இருக்கான். அவர் நடித்தா வந்து காதல் சீனுக்கு தான் நடிப்பாராமா, இல்லைனா அவர் நடிக்க மாட்டாராமா. இவன் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுறான், நம்மளை நடிப்புன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறான். நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. அது வந்து நம்ம
இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும், அதனால் அதை பற்றி செப்பரேட்டாக தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த ராஜாங்கம் டாஸ்க்கு இன்றைக்கி கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது, இந்த ரேங்கிங் டாஸ்க்கு. அடுத்து இன்னொரு டாஸ்க் ஒன்று வரப்போகுது, அதை பற்றியும் நம்ம பேசுவோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் முதல் ப்ரோமோ எதுக்காக போட்டானுங்கன்னே தெரில, அதுக்கு பேசாத வந்து டாஸ்க்கே போட்டிருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரேங்கிங் டாஸ்கில்? நீங்கள் ரேங்க் பண்ணுங்களேன் 1லேருந்து 14 வரைக்கும் யார் யார் எங்கெங்கே நிற்கிறதுக்கு தகுதியான நபர்ன்றதை நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 5ல் 1லேருந்து 5க்குள்ளே நான் யார் யாரை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா 1, சாண்ட்ரா 2, பிரஜின் 3, அதுக்கப்புறமா பார்வதி எப்படியும் வந்துடுவாங்க அவங்க ஃபைனல்ஸ்க்கு 4. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்களில் என்னுடைய டாப் 5ஆக வேறு யார் இருப்பாங்க? அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் கோயிங் டு பி சபரி. ஓகேவா, இது என்னுடைய டாப் 5. மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே நமக்கு அபிப்பிராயம் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். உங்களோட டாப் 5 யார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.